வணக்கம் யூரோப்பன் சார், எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் 47 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேஜூன் ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 ஷாட். ஸோ நம்ம எந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்கள்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கொரியன்ஸ் மத்தியில் இது ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து ஒரு நார்மல் பர்சன், பட் அவங்க வந்து பிளைண்ட் பர்சனாக நடிப்பாங்க. ஓகேவா? கண்ணில் வந்து அந்த இது போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ இந்த ரோடு க்ராஸ் பண்ண முடியாமல் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அது ஹவ் தே அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஸோ யார் வந்து முன்னிலையில் வந்து போய் அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஜென்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு ஒரு ஒன் ஆஃப் பர்சன், அந்த டீமில் இருக்கிற ஒரு பர்சன். ஓகேவா? இப்போது நம்ம ஜென்னை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜென்னை வந்து அவங்க வந்து ஒரு கெஃபேல இருக்காங்க. அவங்க டீம் சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் யார் யார்கிட்ட போன்னு சொல்கிறோமோ அங்கங்கே நீ போய் நின்றா போதும் அப்படின்ட்டு. நம்ம ஜென்னும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே தான் நம்மளோட இன்னொரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஹீரோவான நம்ம கிம் தயோங். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஃபேல உட்காந்துருக்காரு. உட்காந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அவருக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நார்மல் ஆஃபீஸ் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு மாதிரி மூட் அவுட்டில் உட்காந்துருக்கிறாரு. எப்படின்னா வந்து ஒர்க்ஸில் வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி வீட்டில் வந்து அந்த ப்ரெஷர் பண்ணுறாங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, லைக் இப்போ சோஷியல் ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் விறுவிறுன்னு கல்யாணம் பண்ண, நல்லா வேலையில் இரு, அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்காரு. அண்ட் நம் கூட லவ் பண்ண பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அது கடைசியில் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அது கல்யாணம் பண்ணிவிட்டு அது செட்டில் ஆகிடுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் அந்த கவலைலாம் வந்து அவர் ஒரு மாதிரி போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சி உட்காந்துட்டு ஒரு கெஃபேல உட்காந்துட்டுருக்கிறாரு. நம்ம ஜென்னோட டீம்மேட் வந்து சொல்கிறாங்க, ஓகே இப்போ நீ போய் அங்கே உட்காரு, அவன்கிட்ட நார்மலாக பேசு. ஓகேவா? நாங்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது. நீ போய் அதை பண்ணு. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே போகிறீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகத்தில் மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு அவர் மொபைல் பார்த்துட்ருக்கிறாரு. ஓகேவா? நீங்கள் போய் உட்கார்றீங்க. ஹாய், எப்படி இருக்க? என்ன ஆர்டர் பண்ணலாம்? சாப்பிட்டியா? வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நீங்கள் உட்கார்றீங்க. நீங்கள் அப்படி பேசுகிறதுக்கு அவங்கள பார்க்குறான். அப்படி யார்ரா இவ எவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்ட்டு அவங்கள பேந்த முழிக்கிறான். அதுக்கிட்டு அப்படின்ற மாரி பார்க்குறான். நீங்கள் பேசுகிறீங்க, அவன் அப்படியே சரி ஷாக்கில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டுருக்குறான். நீங்கள் இருந்துக்கிட்டு ஹலோ என்னாச்சு அவனுக்கு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு இங்கே அவன்கிட்ட பேசுகிறீங்க. அவன் அப்படியே ஷாக்காக நின்றுட்டுருக்கான். யார்ரா இவ அப்படின்ட்டு. அவர் இருந்துட்டு ஏங்க நீங்கள் யாருங்க அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்குறான். அவனுக்கும் எப்படி டேக் பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்துட்டு சொல்கிறான் அந்த மாதிரி இல்லை சும்மா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அவன் அப்படி ஷாக்காக நின்றுட்டுருக்குறான். யார்ரா இவ, சம்மந்தமே இல்லாமல் அவன் வந்து உட்காந்துருக்கா, அதுவும் இவ்வளோ அழகாக இருக்கா, நம்மக்கிட்ட அது சாப்பிட்டியாலாம் வந்து கேட்குறாள், யார்ரா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அப்போது அந்த ஃபுட்லாம் வந்து வந்துடுது. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அவர் வந்துட்டு இல்லை நான் காஃபிலாம் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, ஓகே பேசினது போதும். நீங்கள் வந்து காதில் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த காதில் ஒரு மிஷின் போடுவாங்கள்ல, அந்த மிஷின் போட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஓகே பேசினது போதும், வா வந்துடலாம் அப்படின்ட்டு. வீதா வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற
லாஸ்ட் பர்சன் அதில். அதாவது அந்த மிஷனுக்கு வந்து அவர் தான் கடைசி பர்சன். அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, ஓகே இப்போ நீ அங்கேருந்து வந்தால் போதும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டு சொல்கிறீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அது வந்துட்டு கிம் தயோங் அப்படின்ட்டு. மிஸ்டர் கிம் தயோங், ஐம் ஸோ சாரி, நாங்கள் உங்களை வச்சு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக அப்படி சொல்லிட்டு, நீங்கள் கேமரா காட்டுறீங்க, கேமரா அங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு. அவருக்கு இருந்துக்கிட்டு ஏங்க இதெல்லாம் பொய்யா அப்படின்ட்டு. ஐயோ ஐம் ஸோ சாரிங்க, இல்லை இது என் வேலை, ஸோ அதனால தான் அப்படின்ட்டு. நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க, அவன் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிற மாதிரி, ஒரு நிமிஷம் இருங்க, எங்கே போகிறீங்க? என் வேலை முடிஞ்சுது, ஸோ அதனால் நான் கிளம்பி ஆகணும். ஓ ஓகே, உங்கள் பேர் என்னென்னு சொல்லவே இல்லையே. என் பேர் ஹன் யுங் ஜென். என்னை நீங்கள் ஜென்னு கூட கூப்பிடலாம். ஓ ஓகே, ஏங்க உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள் என்ன? கேன் ஐ கெட் யுவர் ஃபோன் நம்பர்? ஏன் நம்பரா? ஆ இல்லைங்க, திடீர்னு வந்து இப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. நானும் யாரா உங்கன்ற மாதிரி ஷாக்கிங்கில் உட்காந்துட்ருக்குறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் இருந்துக்கிட்டு ஐயையோ இவன் நம்ம வேலைக்கு சூனியம் வச்சிருவான் போல இருக்கே அப்படின்ட்டு. ஐயோ ஐம் ஸோ சாரிங்க, அந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து என்னோடய டீம்மேட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஐம் ஸோ சாரி, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம வீக்கா ஐயோ ச்சே இப்படி ஆகிப்போச்சா அப்படின்ட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வருத்தத்தில் உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் திருப்பி வரீங்க, என்ன திருப்பி வரா அப்படி சொல்லிட்டு நடந்து வரீங்க. பார்த்தா நீங்கள் வந்து அந்த காஃபி பன்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்களா, அதை திருப்பி எடுத்துகிட்டு போகிறீங்க. பாய் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அவனுக்கா புஷ்ஷுன்னு ஆகி போயிடுது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்துக்கிட்டே சரி இதான் கரெக்டான சான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, உங்களை வந்து சேஸ் பண்ணுறாரு. ஓகேவா, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியல அவர் வந்து உங்களை சேஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்ஸ் கூட வந்துட்டு ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அவர் இருந்துக்கிட்டு ஐயோ ச்சே மிஸ் ஆகிட்டாலே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம நம்ஜூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்கிறான், டேய் இப்படிலாம் ஆச்சுடா அப்படின்னு. நம்ம நம்ஜூனுக்கு இது கேட்டுட்டு சிரிப்பு தாங்க முடியல. என்னடா போய் போய் இப்படி வெளுப்பாங்கிடே அப்படின்ட்டு. அப்போ நம்ம சொல்கிறான் அந்த மாதிரி, டேய் ஏன்டா அப்படி இருக்க நீ வேற அப்படின்ட்டு. நம்ம வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறான், ஏய் அன்றைக்கி அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க, சொன்னாங்களா அப்படின்னு. என்ன? இந்த வர சாட்டர்டே உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். என்னது அப்படின்ட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தவர் அப்படியே அந்த காஃபியை வந்து வாயிலேருந்து வந்துடுது வெளியே. நம்ம வீந்துக்கிட்டே என்னடா ஆச்சு? டேய் உண்மையாக சொல்கிறியா? ஆமாடா, ஏன்டா? என்னடா அது அப்படின்ட்டு. ஏன் இதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க, அவங்க அவங்க தான் வேறு மறந்துடுறாங்களா அப்பப்போ, அதான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்துருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. நம்ம நம்ஜூன்கா என்னடா சொல்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுருக்குறாரு. நம்ம நம்ஜூனும் வந்து பார்த்திங்கன்னா சிப்லிங்ஸ் 2 பேருமே. ஓகே, ஸோ நம்மளோட ஜென்னை பற்றி நம்ம வந்து சொல்லிட்டுருக்கிறாரு. நம்ம வந்து அவள் அப்படி இருந்தாடா, அவள் அழகாக இருந்தாடா, அவள் பேர் இதுதான்டா அப்படின்ட்டு. அவள் யூடியூப் சேனல் அந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற அந்த யூடியூப் சேனலோட பேரெல்லாம் கூட கொடுத்துருந்தாடா அப்படின்ட்டு. என்னை வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நான் வேலையாக போய் அதான்டா செஞ்சேன் அப்படின்ட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம நினச்சி இருந்துக்கிட்டு கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு இவருக்காகவும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டே வந்துடுது. நம்ஜூன் வந்து அந்த பொண்ணு பார்க்க போகிறோம் அந்த டே வந்துடுச்சு. ஓகேவா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ஜூனோட அண்ணன், நம்ம நம்ஜூன் வந்து தம்பி. ஸோ நம்ம இருந்துக்கிட்டு அவருக்கு அந்த சோஷியல் ப்ரெஷரில் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், நான் சொல்கிற வரைக்கும் எதுவும் செய்யாதீங்கன்ற மாரி அவர் ஒரு மாதிரி
சொல்லியிருப்பாரு. ஸோ இவனுக்கு பார்க்கலன்னா என்ன, இவனுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாரி அவங்க ஃபேமிலி வந்து நம்ஜனுக்கு டிசைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நம்ஜனுக்கு வந்து மனசே இல்லாம தான் சரி போவோம், பார்த்தா நல்லா இல்லையா வந்துட்டே இருப்போம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பார். அப்போது நம்மளோட ஹீரோயினான ஐ மீன் நம்மளோட செகண்ட் ஹீரோயினான நம்மளோட ஹேவானை பார்க்க போகிறோம் இப்போ நம்மளோட ஹேவான் வந்துக்கிட்டு யோசிக்கிறா, என் வாழ்க்கை எப்படியாவும் நான் நினச்சி கூட பார்க்கல. சரி பரவாயில்ல, எது நடக்குதோ அது நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூட் அவுட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஜெனிஞ்சுக்கிட்டு அக்கா மூஞ்சி கொஞ்சம் மூஞ்சிட்டு இருக்காத, சந்தோஷமாக இரு, அட போடி அப்படின்ட்டு அக்கா எல்லாம் நல்லதுக்கு தான் நினச்சிப்போம் அப்படின்ட்டு சொல்கிறா. அப்படின்னு நம்ம ஜென்னை கொடுக்குற ஒரு ஹோப்பில் தான் அவள் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் தான் பண்ணுறா, நம்ம ஜென் கொடுக்குற ஹோப்பில். அப்போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, இவங்களோட அம்மா அப்பா வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜென்னந்து சொல்கிறா, எதையும் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, ஓகேவா? 7 வருஷம் நீ கஷ்டப்பட்டதுக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் உன் லைஃப்பில் இருக்குதுன்னு நினச்சிக்கோ, அவ்வளோதான். இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாதக்கா, எல்லாம் நல்லதுக்கு தான், சரியா? அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு ஹக் பண்ணிவிட்டு சரி நான் என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. உங்கள் அம்மா இருந்துக்கிட்டு ஜென்னு என்னம்மா, நான் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறப்போ கூட்டிகிட்டு வா, சரி அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ அவங்க அம்மா கீழே இறங்கிடுறாங்க. நீங்கள் படியிலேருந்து பார்க்குறீங்க, பார்த்தா நம்ஜன் மட்டும்தான் தெரிகிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓ அப்படி தான் மாப்பிள்ளை போல இருக்கு அப்படின்ட்டு, ஏன்னா அவர் வேர் பண்ணியிருக்கிற டயர்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓ இதுதான் மாப்பிள்ளையோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு திடீர்னு இன்னொரு ஆளை பார்க்குறீங்க, இது யார் அப்படின்ட்டு பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஐயோ இவனா, ஒரு வேளை இவனோட தம்பியோ இல்லை அண்ணனோ, ஓ அண்ணன் இல்லை சொன்னாங்க, ஓ ஐயோ இன்றைக்கி நம்மளை விட மாட்டான் போல இருக்கே அப்படின்ட்டு ஜன்னு ஓட்டமாக ஓடுறா அவளோட ஹெவனோட ரூமுக்கு. ஐயோ அக்கா என்னடி ஆச்சு? ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது நடந்துடுச்சு. என்ன சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு மிஷன் போயிருந்தேன், ஓகேவா? அதாவது அந்த காஃபி ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி லாஸ்ட்டாக பண்ணவன் இங்கே வந்திருக்கான். என்னடி சொல்கிறேன், மாப்பிள்ளை அந்த ஆள் இல்லை, மாப்பிள்ளையோட அண்ணன் தான் போயிருக்கான். எனக்கு சிரிப்பு தான் வருது. அனுபவி அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு போடி நீ வேறு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, கீழே வாங்க 2 பேரும் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு நம்ம ஜென்னிட்டு ஐயோ அக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா, அதை நான் தான் நீ சொல்லணும், நீ சொல்கிற இல்லை இன்றைக்கி வந்து ஏதாச்சும் சொன்னான்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க. அக்கா உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சொல்லிட்டு போ, ஓகேவா? எதையும் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, ஓகே? மாப்பிள்ளையை பார்த்த மாப்பிள்ளை செம்ம அழகாக இருக்கான், சரி வா போகலாம், கொஞ்சம் சிரிங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹெவான் சிரிக்கிறா. சரி வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேர் படியிலேருந்து இறங்கி வரீங்க. நம்மளோட நஞ்சன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக கூலாக தான் இருக்கிறாரு. நம்ம வீதா எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல, நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு. இருக்கும் யாருக்காது அப்படின்ற மாரி நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கிறாரு. நம்ம நம்ஜன் வந்து டே கித்த மெயின்டைன் பண்ணுறா, கூலாக இருக்கா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கிறாரு. பார்த்தா வழியில் நீங்கள் 2 பேருமே இறங்கி வரீங்க. நம்ம ஷாக்காகி நிற்கிறாரு, இவங்க என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. நம்மளோட நம்ஜன் வந்து ஹெவானை பார்த்த உடனே வாவ் அப்படின்னு ஷாக்காகி நிற்கிறாங்க. லிட்ரலி 2 பேருமே ஷாக்காகி தான் நிற்கிறாங்க. நம்ம வீன்னு சொல்கிறது, நம்சா என்னடா அன்றைக்கி நான் சொன்னல ஒரு பொண்ணு அங்கே பாரு பிங்க் கலர் சாரி போட்டிருக்கால அவள் தான் அப்படின்னு.
அப்போ நான் வந்துட்டு என்னடா சொல்லவே இல்லைன்ற மாரி. அப்போ பக்கத்தில் இருக்கிற ப்ளூ சாரி தான் உன் ஆளோ அப்படின்ட்டு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம் அதுதான் என் ஆள் அப்படின்னு 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. நம்மளோட ஜென்னோட கையை வந்து ஹெவன் பிடிச்சிக்கிறா. ஏன்னா இவன் பயந்ததுக்கு நம்ம ஹெவனே தெரிச்சிட்றா, இவன் அந்த அளவுக்கு போயிட்டானா அப்படின்ற மாரி. ஸோ நம்ம ஜென்னை இருந்துக்கிட்டு அக்கா அக்கா மாப்பிள்ளையை கொஞ்சம் பாரு அப்படின்னு. நீங்கள் மாப்பிள்ளையை பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த அம்சனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பிடிச்சிடுது, ஒரு மாதிரி குட் வைப்ஸ் மாரி உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் நம்ஜனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. நம்ஜன் ஏய் என்னை பார்த்து சிரிக்கிறாளே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. நம்ம ஜென்னு பக்கம் திரும்பவே இல்லையே. அவள் வந்து நான் வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்குறேன், எனக்கு யாரையும் எனக்கு கண்ணே தெரியாதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்குறா. வீக்கு இதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்துடுது. ஏன்னா இவள் எப்படி பண்ணுறா அப்படின்னு. அக்கா வா காஃபி எடுக்க போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜென்னு வந்து பார்த்திங்கன்னா அவள் கீழே வந்து காஃபி கொடுத்துட்டு எல்லாருக்கும் இது பண்ணிகிட்ருக்குறா. நம்ம ஜென்னு ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு நமக்கு இப்படி ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்ற மாதிரி அவரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறா. நம்மளோட நம்ஜன் வந்து பார்த்திங்கன்னா காஃபியை கையில் எடுத்துக்கிட்டோடனே நம்ம ஹெவானை தான் பார்த்துட்ருக்குறா. யாருக்கும் இங்கே ஒரு டீ இருக்க, அது யாருக்கு அப்படின்னு வீந்துக்கிட்டு அது எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் நீங்கள் காஃபி குடிக்க மாட்டீங்களான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஐயா நான் காஃபிக்கெலாம் குடிக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு உங்களை பார்க்குறாரு, நம்ம ஜென்னை பார்க்குறாரு. நம்ம ஜென்னிக்கிட்டு ஏன் நீ வேற அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்குறா. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பொண்ணோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்குறாங்க. எப்படிங்க ஹெவான் உனக்கு பிடிச்சிருக்கா? நான் கொஞ்சம் பேசணும், கண்டிப்பாக போய் பேசு அப்படின்ட்டு. என்ன நம்ஜனே உனக்கு ஓகேவாடா அப்படின்னு. நானும் கொஞ்சம் பேசணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளோட வந்து அவர் அம்மா காதில் என்னமோ சொல்கிறாரு. நீங்கள் எடுத்துக்கிட்டு ஐயோ இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம இருந்துக்கிட்டு அங்கிள் எஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாமா அப்படின்ட்டு எல்லாருமே தெரிஞ்சிடுறாங்க என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. அவங்களும் வந்துக்கிட்டு சரிப்பா போ அப்படின்னு 4 பேருமே மேலே தான் போகிறாங்க மொட்டை மாடிக்கு. ஓகேவா? அப்போது நம்ம ஜென்னை இருந்துக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாரி அவன் மாதிரி பயந்துக்கிட்டு நின்றுட்டுருக்குறா. ஸோ இப்போ ஹெவானை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட தான் பேசிகிட்ருக்குறா. ஏன்னா அவளுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக பேசுகிற மாதிரி இருக்கா. ஸோ நம்ம நம்ஜூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்னுக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கா. உங்கள் அக்காவை பற்றி தான் சொல்ல அப்படின்னு. என் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. உன் பேர் தானே ஜென்னு, எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன எப்படி மறக்க முடியும்? என் அண்ணன் மனசு திருடுனவ தான் நீ. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, நைஸ் நேம் அப்படின்ட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. நம்மளோட இருந்துக்கிட்டு அன்னைக்கு நான் உங்கள் தங்கச்சியை பார்த்தேன் யூடியூப் சேனலில், அவங்கள நான் பார்த்தேன், அவங்கள இன்றைக்கி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்ற மாரி நம்ம ஹெவான் இருந்துக்கிட்டு என் தங்கச்சி வேர்ல்டு முழுக்க ஃபேமஸ் அப்படின்ற மாரி சொல்லிகிட்டு இருக்கிறா. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை எங்களிடம் இந்த விடை பெறுவது நான் உங்கள் சிஷு. பாய்.